சங்கீதம் 125:3. நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த மாதத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை, நீதிமான்கள் மேல ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல நிலைத்திருக்காது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை எளிதாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கடந்த 11 மாதங்களும் ஏதோ ஒரு கொடுங்கோல் நம்மை வழிநடத்தி வந்தது. ஏதோ ஒரு கொடுங்கோலின் கீழே பல கஷ்டத்தையும் பல போராட்டத்தையும் பல பாடுகளையும் நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் முதல் நாள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல இனி ஆகாமியத்தின் கொடுங்கோல் நிலைத்திருக்க மாட்டாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. Praise God, hallelujah. இதுவரை எந்த கொடுங்கோல் நிலைத்திருந்ததோ, ஒருவேளை அந்த கொடுங்கோல் வியாதியாய் இருக்கலாம், ஒருவேளை அந்த கொடுங்கோல் மந்திரவாதமாய் இருக்கலாம், ஒருவேளை அந்த கொடுங்கோல் பாரம்பரிய சாபமாய் இருக்கலாம், ஒருவேளை அந்த ஆகாமியத்தின் கொடுங்கோல் சொத்திரம் என்னுடைய மீறுதலாய் இருக்கலாம், என்னுடைய பாவமாய் இருக்கலாம், பிள்ளி சுனியமாய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்த 11 மாதமும் பல கொடுங்கோல் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆளுகை செய்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அந்த கொடுங்கோல் உன் சுதந்திரத்தின் மேல நிலைத்து இருக்காது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. கொடுங்கோலுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டுல, உங்க சரீரத்துல, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில எது கொடுங்கோலை போல அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறது, எந்த வல்லமை கொடுங்கோலை போல பாழாக்கி கொண்டிருக்கிறது. பைபிள் வாசிக்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த சுதந்திரத்தின் மேலதான் இந்த கொடுங்கோல் என்ன செய்யுது? நிலைச்சு நிக்குது. கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்த பிள்ளைகள் மேல, பிள்ளைகளின் வாழ்க்கையின் மேல, அந்த சுதந்திரத்தின் மேல பல்வேறு கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பொதுவா சுதந்திரத்தை குறித்து 3 காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று, நான் அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறபடினால் கர்த்தர் நம்மை அவருடைய சுதந்திரமாய் பார்க்கிறார். ஒரு ஆமெனை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சுதந்திரம் அப்படின்னா வேற யாரும் கிடையாது, நீங்க தான். ஒன்று சுதந்திரம் நான். 2 சுதந்திரம் அப்படிங்கிறது என் குடும்பம், என் வீடு, என் இடம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கர்த்தர் செஞ்சார், கொடுத்தார். நான் தங்கி இருக்கிற இடத்தை ஆண்டவர் எனக்கு சுதந்திரமாய் தந்திருக்கிறார். நான் தங்கி இருக்கிற வீட்டை, என் இடங்களை, என் ஆசீர்வாதத்தை, என் சம்பாத்தியத்தை ஆண்டவர் எனக்கு சுதந்திரமாய் தந்திருக்கிறார். 3 சுதந்திரம் அப்படிங்கிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம். நல்லா அந்த வார்த்தை கவனிங்க. 1 சுதந்திரம் நான், 2 சுதந்திரம் என் வீடு, என் குடும்பம், என் சம்பாத்தியம். 3 சுதந்திரம் என்னுடைய பிள்ளைகள். பைபிள் சொல்லுகிறது, இந்த சுதந்திரத்தின் மேலதான் ஏதோ சில ஆகாமிய கொடுங்கோல் என்ன செய்யுது? நிலைத்து நிக்குது, நிலைத்து நிக்குது. ஒரு சில வியாதிக்கு எத்தனை மருந்து போட்டாலும் அது என்ன செய்ய மாட்டேங்குது? சரியாக மாட்டேங்குது, மறுபடியும் மறுபடியும் வருகிறது. ஒரு சில பிரச்சனைகள் சொத்திரம் என்னை விட்டு போகாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, நிலைத்து இருக்கிறது. புயலை குறித்து 2 நாட்களா நியூஸ் வருது. புயல் அங்கே மையம் கொண்டிருக்கிறது. சென்னைக்கு மிக அருகில் மையம் கொண்டிருக்கிறது. 8 மணிக்கு வரும் நாங்க வரல, 9 மணிக்கு வரும் நாங்க வரல. கடைசி காலையில் 5:30க்கு தான் என்ன செஞ்சிருக்குது? கரையை கடந்திருக்கிறது. அது வரைக்கும் ஒரு இடத்துல அந்த புயல் என்ன செய்யுது? சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. இந்த புயல் ஒரு இடத்துல மையமா இருந்துச்சுன்னா சுத்தில என்னதான்? என்ன அலாட்டு? என்ன அலாட்டு? இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டது இல்லை. இப்பதான் ரெட் அலாட்டு, ஆரஞ்சு அலாட்டு எல்லாம் வருது. ஏன் ரெட் அலாட்டு கொடுக்குறாங்க? புயல் என்ன செஞ்சிருக்குது?
மையம் கொண்டிருக்கிறது, நிலைத்திருக்கிறது. ஒரு இடத்துல புயல் நிலைத்து இருக்கிற வரைக்கும் சுத்தி இருக்கிற எல்லா பகுதிக்கும் என்னதான்? ரெட் அலர்ட் தான். எல்லா பகுதிக்கும் பாதிப்பு தான், எல்லா இடத்துக்கும் பயம்தான். ஆனா அந்த புயல் எப்பொழுது அந்த இடத்தை விட்டு கடையை கடந்து கரை புரண்டு போகிறதோ அப்பதான் தேசத்திற்கு ஒரு அமைதி உண்டாகிறது. இதே போல ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் சுதந்திரமாயிருக்கிற என் சரீரத்தின் மேல, சுதந்திரமாயிருக்கிற என் வீட்டின் மேல, சுதந்திரமாயிருக்கிற என் பிள்ளைகளின் மேல ஏதோ சில கொடுங்கோல் நிலைத்து இருக்கிறது. கடந்த 11 மாதங்களாய், கடந்த சில வருடங்களாய் எந்த கொடுங்கோல் நிலைத்திருந்ததோ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 1ஆம் தேதி இதுவரை உன் வீட்டில், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில் நிலைத்திருந்த சில கொடுங்கோல்களை நான் இனி நிலைக்க விட மாட்டேன். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. Oh, praise God, hallelujah. நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிறபடினால் இந்த நீதிமான்களுடைய சுதந்திரத்தில் இனி கொடுங்கோல் நிலைத்திராது, இனி கொடுங்கோல் நிலைத்திராது, இனி கொடுங்கோல் நிலைத்திராது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. கொடுங்கோல் விலகி போவதாக. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்தான் ஒரு ஆமென் சொல்லுமா. நீங்கள் நம்புங்கள், கொடுங்கோல் இனி நிலைத்திராது. நீ வரும்பொழுது எந்த பிரச்சனையோட வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு வியாதியோட, எவ்வளவு கஷ்டத்தோட, எவ்வளவு போராட்டத்தோட வந்தது எனக்கு தெரியாது. ஆனா அப்பா சொல்லுகிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, இதுவரை உன் லைஃப்ல மையம் கொண்டிருந்த, இதுவரை உன் வாழ்க்கையில நிலை கொண்டிருந்த ஆகாமியத்தின் கொடுங்கோல் இனி உன் வாழ்க்கையில, உன் சுதந்திரத்துல கையை தட்டி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இனி நிலைத்திராது, இனி நிலைத்திராது, இனி நிலைத்திராது. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், வறுமை என்கிற கொடுங்கோல், சொல்ல மாட்டேங்கிறீங்களே, வியாதி என்கிற கொடுங்கோல் நல்லா நிலைத்திராதுன்னு சத்தமா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். வறுமை என்கிற கொடுங்கோல், வியாதி என்கிற கொடுங்கோல், மந்திரவாதம் என்கிற கொடுங்கோல், பில்லி சுனியம் என்கிற கொடுங்கோல், பாரம்பரியத்தின் சாபங்கள், பாரம்பரியத்தின் கட்டுகள், நல்ல சத்தமா சொல்லுங்க, கடன் பிரச்சனைகள், கடன் பாரங்கள், சோத்திரம், கண்ணீரின் கொடுங்கோல், அழுகையின் கொடுங்கோல், பிரிவினையின் கொடுங்கோல், நான் அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறபடினா, கர்த்தர் எனக்கு பங்காய் இருக்கிறபடினா கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. உன் வீட்டின் மேல, உன் குடும்பத்தின் மேல, உன் சரீரத்தின் மேல ஆகாமியத்தின் கொடுங்கோல் நிலைத்திராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தோத்துறோம். இதுவரைக்கும் இருந்திருக்கலாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நிலைத்திராது. ஹalleluya. தோத்துறோம். சகரியா அழகான வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை, 10வது அதிகாரம், தோத்துறோம், 11வது வசனம். சகரியா வாசிங்களே, முன்னாடி பார்த்து வாசிங்களே. இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த மாதத்துல மறுபடியும் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை இது. எகிப்தின் கொடுங்கோல் என்ன செய்யுமா? விலகி போகும், விலகி போகும். இதுவரை என்னை ஆளுகை செய்த எல்லா எகிப்தின் கொடுங்கோலை இந்த மாதம் கர்த்தர் என்னை விட்டு விலகி போக செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். நான் சொல்லுகிறேன், கொடுங்கோல் விலகி போவதாக. Praise God, hallelujah. நான் சொல்லுகிறேன், விலகிற வரைக்கும் கர்த்தர் விட மாட்டார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? இது சாதாரண கொடுங்கோல் அல்ல. இது என்ன கொடுங்கோலா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சோதரம். சங்கீதத்தில் ஆகாமியத்தின் கொடுங்கோல் வாஸ்தவம், இங்க போட்டுக்குது என்ன கொடுங்கோலா? எகிப்தின் கொடுங்கோல். எகிப்தின் கொடுங்கோல்
ஆரோன்ட்டையும் ஒரு கோல் இருந்துச்சு, மோசேட்டையும் ஒரு கோல் இருந்துச்சு, எகிப்தின் மந்திரவாதிகள்கிட்டையும் ஒரு கோல் இருந்துச்சு. மந்திரவாதிகள் தங்கள் கோலை போட்டவுடனே எல்லாம் சர்ப்பமாய் மாறினது. மோசே தன் கோலை போட்ட மாத்திரத்தில் இந்த எகிப்தின் கொடுங்கோலை விழுங்கும்படியாய் மோசேயின் கோலை கர்த்தர் பயன்படுத்தினார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி இதுவரை நிலை நின்ற படம் எடுத்து ஆடின எல்லா கொடுங்கோலும் இந்த மாதம் விலகி போக போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க நம்புறீங்களா? அது எத்தனை மந்திரவாதமா இருந்தாலும் சரி. நிறைய நேரத்தில் மந்திரவாதத்துக்கு ஒரு பயம் இன்னைக்கும் இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், ஆவியில நிரம்புறவங்க தான். ஆனாலும் இன்றைக்கும் ஒரு பயம். ஏதோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்களோ, ஏதோ பில்லி சுனியம் வச்சுட்டாங்களோ, ஏதோ எனக்கு விரோதமா செஞ்சு வச்சுட்டாங்களோ, ஏதோ மருந்து வச்சு கொடுத்துட்டாங்களோ. நான் சொல்றேன், அவன் மருந்து வச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, அவன் மந்திரவாதம் பண்ணாலும் பரவாயில்ல, அப்பா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறா. எகிப்தின் கொடுங்கோல் உன்னை விட்டு விலகி போகும். உன் சுதந்திரத்தை கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இனி இருக்காது, இனி இருக்காது. உன் வீட்டில், உன் குடும்பத்தில், உன் சரீரத்தில் இனி அந்த கொடுங்கோல் ஆளுகை செய்யாது. அது விலகி போக போகிறது. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இந்த ரெண்டு வார்த்தையை மறந்துடாதீங்க. தோத்திரம். எகிப்தின் கொடுங்கோல் நிலைத்து நிற்காது, எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். நீங்கள் நம்புங்கள், இருந்த இடம் தெரியாம சில கோல் விலகி போக போகுது. ஏற்கனவே சொன்னதா, அந்த ராஜாவுக்கு முன்னாடி மோசே கோலை போட்டவன என்ன செஞ்சு, அது எப்படி மாறுச்சு? பாம்பா மாறுச்சு. பாம்பா மாறின உடனே மோசேக்கு ஒரு கர்வம், ஒரு பெருமை. பாத்தியா, நான் என்ன சாதாரண ஆள் நினைச்சியா? உன்கிட்ட பயந்து போகும்போது ஒண்ணு இல்ல, இப்ப என் கையில என்ன இருக்குது? மேஜிக் இருக்குது. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த மேஜிக் இருக்குது. நீ என்ன அவ்வளவு சீக்கிரம் தொட்டுலான்னு பாக்குறியா? பாரு, நான் என் கையில கோலா இருந்தது, கீழே போட்ட உடனே பாம்பா மாறுது. பாம்பு இப்படியே ஆடுது. ஏரோது பயப்படுவான்னு பார்வோன் பயப்படுவான்னு பார்த்தா பார்வோன் சிரிக்கிறான். பார்வோன் சிரிச்சவனே இவனுக்கு காலெல்லாம் என்ன செய்யுது? ஏன் சிரிக்கிறான்? ஏன் சிரிக்கிறான்? உடனே பார்வோன் மந்திரவாதிகளை வரவழைத்தான். மந்திரவாதிகளும் தங்கள் கோலை என்ன செய்தார்கள்? போட்டார்கள். போட்ட மாத்திரத்தில் எல்லா மந்திரவாதிகளுடைய கோலம் என்ன செஞ்சு? சர்ப்பமாய் மாறினது. கொஞ்ச நேரத்தில் அரண்மனையில் ஃபுல்லா எதாத்தான் இருக்குது? பாம்பாத்தான் இருக்குது. மோசே நினைச்சிருப்பான், அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம முதுகுல டின்னு கட்டி என்ன செய்ய போறான்? தோத்துறோம். ஒரு டைம் தப்பிச்சு ஓடிட்டோம். ஆனா இந்த வட்டம் வசமா அரண்மனையில என்ன செஞ்சிட்டோம்? அரண்மனையில சிக்கிட்டோம். நமக்கு தான் ஆண்டவர் மேஜிக் கத்து கொடுத்ததுக்கான பார்த்தா நமக்கு முன்னாடி ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்காரு? இவங்களுக்கு கத்து கொடுத்துருப்பாரோ அப்படின்னு பல கேள்விகள், பல கேள்விகள். ஆனா பைபிள்ல வாசிக்கிறோம், நேரம் செல்ல செல்ல, நேரம் செல்ல செல்ல இதே வார்த்தையின் பிரகாரம் இதுவரை ஆளுகை செய்த மந்திரவாதத்தின் பிடியினால, பில்லி சூனியத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை பிடித்து வைத்திருந்த இந்த எகிப்தின் கொடுங்கோலை ஆண்டவருடைய கோல் விழுங்கி போட்டு விட்டது. அந்த கோல் இருந்த இடம் தெரியாமல், இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார். இதுவரை உங்க குடும்பத்தை, உங்க சுதந்திரத்தை கொடுமைப்படுத்தின கோல் இருந்த இடம் தெரியாம, இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்க வீட்டில், உங்க சரீரத்தில், உங்க சம்பாத்தியத்தில் எகிப்தின் கொடுங்கோல், ஆகாமிய கூடாரத்தின் கொடுங்கோல் இருக்கிற இடம் தெரியாம, இருக்கிற இடம் தெரியாம அது விலகி போகும், அது விலகி போகும், அது விலகி போகும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அது விலகி போவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, எல்லா சாத்தானம். நான் சொல்லுகிறேன், சில கொடுங்கோல் உங்க எல்லை விட்டு விலக போகிறது. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுதுன்னு தெரியல. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல போறீங்க? நான் சொல்லுகிறேன், அது விலகி போகும், அது விலகி போகும். ஆமெனே வர மாட்டேங்குதே. அது விலகி போகும். எகிப்தில ஒரு கொடுங்கோல் விலகி போச்சு.
இந்த எகிப்தில் இருக்கிற கொடுங்கோல் விலகி போவதற்கு மோசே அற்புதங்களை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் கானான் தேசத்துல ஒரு கொடுங்கோல் அல்ல, முதல் 10 நான் சொல்லிடுறேன், 7 ஜாதிகள் இருந்தது. இங்கேயாவது பார்வோன் ஒரு ஆளுக்கு ஒரு கோல் போதும். இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 7 பேர் இருக்கிறாங்க. இங்க ஒரு ஆள் பார்வோன் கையில் இருந்து விடுதலையாக்குவதற்கு யாரா இருந்தது? மோசே இருந்தா, ஆரோன் இருந்தா, மிரியாம் இருந்தா. ஆனா அங்க 7 ஜாதிகள் கானானுக்கு பக்கத்துல போகும் பொழுது மோசேயும் இல்ல, ஆரோனும் இல்ல, மிரியாமும் இல்ல. இங்க இருந்த ஆள் அங்க யாருமே இல்ல. இங்க இவங்க இருந்ததுனால அந்த கோலை போட்டான், பாம்பா மாறிச்சு. அந்த எகிப்தின் கொடுங்கோல் என்ன செஞ்சு? இவன் இங்க தப்பிச்சு கர்த்தர் நமக்கு கானான் தேசத்தை கொடுத்திருக்கிறாரு, நம்ம போய் சுகமா தங்கி இருக்கலாம்னு போனா அங்க ஒன்னு இல்ல, எத்தனை? 7. அது ஜங்குன்னு ஆடுது. போயிட்டு வந்த 10 பேரும் சொன்னது, அவர்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அங்கே ஏனாக்கின் புத்திரரை கண்டோம். இங்க மோசே இல்ல. மோசே இருந்தா ஒருவேளை அவர் கம்ப போட்டு ஏதாவது பண்ணிருப்பாரு. ஆனா இங்க மோசே இல்ல. அவங்க சொன்ன 10 பேரும் சொன்ன வார்த்தை, நம்ம அந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. 2 பேர் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம இன்னும் அந்த தேசத்துக்கே போகல, வேவு பார்க்கத்தான் போனோம். நல்லா கவனிங்க. வேவு பார்க்கத்தான் போனோம். ஆனா வேவு பார்க்க போகும் பொழுது நாங்க 2 பேரும் ஒன்ன பார்த்தோம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. இந்த வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றார். உங்களுக்கு விரோதமா ஒரு பார்வோனா இருந்தாலும், 7 பெரிய பலத்த ஜாதியின் கொடுங்கோலா இருந்தாலும், எந்த கொடுங்கோலா இருந்தாலும், இந்த மாதம் முடிவதற்குள்ளாய் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் சுதந்திரத்தை விட்டு அது விலகி போவதாக. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு, நம்புங்க. நான் சொல்றேன், 2025 வருஷத்துல கால் வைக்கும் பொழுது கொடுங்கோல் இல்லாத ஒரு நாட்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். கொடுங்கோலின் ஆட்சி இல்லாத, கொடுங்கோல் நிலைத்திராத. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த கொடுங்கோல் தானே பெரிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம குடும்பத்துல பிரிவினைக்கு காரணம் இந்த கொடுங்கோல் தான். என் குடும்பம் பாழாய் போவதற்கு காரணம் இந்த கொடுங்கோல் தான். சங்கீதத்தில் வாசித்த வசனம், நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல ஆகாமியத்தின் கொடுங்கோல் நிலைத்திராது. சுதந்திரம்னா 3 காரியம் சொல்லியிருக்கேன். 1, நான். 2, என் வீடு, எனக்குண்டான காரியங்கள், சம்பாத்தியங்கள். 3, என் பிள்ளைங்க. இந்த பிள்ளைகளின் மேல இந்த சுதந்திரம் நிலைத்து நிற்கிறது. 2 வசனத்தை வேகமாய் வாசித்து செபிக்க போகிறோம். புலம்பல் 5:2 வாசிப்போம். புலம்பல் 5:2. எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும், எங்கள் வீடுகள் புறதேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின. சுதந்திரத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சுதந்திரம் என்பது நான், சுதந்திரம் என்பது என் வீடு, சுதந்திரம் என்பது எனக்குண்டான சொத்துக்கள், சுதந்திரம் என்பது என்னுடைய பிள்ளைகள். ஆனால் அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமா என்ன செய்கிறது, தாண்டி போய்விட்டது. காரணம் கொடுங்கோல். இந்த எகிப்தியரின் கொடுங்கோல் ஆளுகை செய்கிறபடியினால், இந்த ஆகாமிய கூடாரத்தின் கொடுங்கோல் ஆளுகை செய்கிறபடியினால், என்னுடைய சுதந்திரம் எல்லாம் என்ன செய்கிறது, அந்நியர் வசம் போய்விட்டது. வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க வீட்டின் மேல் இருக்கிற சில பாரம்பரியத்தின்
கொடுங்கோலை கர்த்தர் முறித்து போட போகிறார். அந்நியர் வசம் போன அநேக சுதந்திரம் ரிக்கவர் ஆகி திரும்ப வரப்போகிறது. ஒரு சிலருக்கு இன்னும் புரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோதரம், ஆண்டோடைய வார்த்தை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வருது. அந்நியர் வசம் போன உங்க சுதந்திரத்தை இந்த வருஷம் முடிவதற்குள்ள திரும்ப கர்த்தர் கொண்டு வர போகிறார். அந்த கொடுங்கோலை கர்த்தர் உடைக்க போகிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்க சுதந்திரம் எது அந்நியர் வசம் இருக்குது? நிறைய பேர் சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நேரம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு வாடகை வீட்டில் போய் இருப்பாங்க. அதெல்லாம் இந்த வார்த்தை தான். எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாக தாண்டி போயிருச்சு, தாண்டி போயிருச்சு. அது எனக்கானது, அது எனக்கானது. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு தவமா. நமக்கு நம்ம வீட்டில் அப்படி பேசுற ஆட்கள் யாருமே. நமக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க ஆண் பிள்ளைகள் எல்லாம் காலை போல தோத்திரம். நிறைய நேரத்துல நம்ம பிள்ளைகளை நினைச்சா எங்க என் சுதந்திரம் அந்நியர் வசம் போயிருமோ, எங்க என் சுதந்திரம் அந்நியர் வசம் போயிருமோ. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் உனக்கான சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தருக்கானவர்கள். காலம் கடைசியா இருக்கிறது. என் பிள்ளைகளை, என் சுதந்திரத்தை அந்நியர் வசமாய் சத்துரு கொண்டு போகிறான். காரணம், என் பிள்ளைகளின் மேல ஏதோ ஒரு கொடுங்கோல், அது எகிப்தின் கொடுங்கோலா இருக்கலாம், அது மந்திரவாதத்தின் கொடுங்கோலா இருக்கலாம், அது ஆகாமிய கூடாரத்தின் கொடுங்கோலா இருக்கலாம். ஏதோ ஒரு கொடுங்கோல் ஆளுகை செய்யறதுனால தான் என் சுதந்திரம் என்கிட்ட இல்லாம, என் சுதந்திரம் என் பேச்ச கேட்காம, என் சுதந்திரம் என் சொல்லுக்கு செவி சாய்க்காம, என் சுதந்திரம் அந்நியர் வசமா என்ன செய்யுது? சொல்லுகிறேன், இந்த வருஷம் முடிவதற்குள்ள சில காரியம் ரிகவர் ஆக போகிறது. தாண்டி போனதெல்லாம் மறுபடியும் தாண்டி வர போகிறது. பைபிளை ஏசாயில வாசிக்கிறோம். எகிப்தின் சம்பாத்தியமும் சோத்திரம் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாகவமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உனக்கு சொந்தமாய் மாறும். இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுடைய சுதந்திரம் எது அந்நியர் வசமா, அவன் வசமா போனதோ அந்த அந்நிய காரியத்தை கர்த்தர் திரும்ப கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்நியர் வசமாய் போனதெல்லாம் திரும்ப வரப்போகுது. ஆமேனே வரமாட்டீங்குதே, ஆமேனே வரமாட்டீங்குதே. எத்தனை பேர் நகையை பேங்க்ல வச்சிருக்கிறீங்க? இது கர்த்தர் எனக்கு கொடுத்த சுதந்திரம். ஆனால் ஏதோ சில கடன், ஏதோ சில பாரம், ஏதோ சில கொடுங்கோல் எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் ஆளுகை செய்தபடியினால் என்னுடைய சுதந்திரத்தை அந்நியர் வசமா, அது எஸ்பிஐ இருக்கலாம், அதுக்கடுத்து இந்த டிஎம்எஸ் காம்ப்ளெக்ஸ்ல ஒன்று இருக்குல்ல, என்னது முத்தூட்டு, அது முத்தூட்டா இருக்கலாம், அது வேற என்னது கொசமட்டம், அது எதுவா வேணாலும் இருக்கலாம். எனக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் ஏதோ சில கொடுங்கோளுடைய ஆட்சி நடந்ததினால, ஏதோ சில ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் ஆளுகை செய்தபடியினால் என்னுடைய சுதந்திரத்தை எல்லாத்தையும் அங்க வச்சுட்டு நான் இப்ப எப்படி இருக்கிறேன்? நீங்க நம்புங்கள், இந்த மாதம் முடிவதற்குள்ளாய் சில கொடுங்கோலின் கிரியைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். கொடுங்கோல் உங்களை விட்டு விலக போகிறது. அந்நீர் வசமாய் போன அத்துணையும் திரும்ப வர போகிறது. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அந்நீர் வசம் போன அத்தனை ஆசீர்வாதம், அத்தனை நன்மை திரும்ப 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 வருவதாக. நம்புறீங்களா? 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 உங்க வீடு அந்நியர் வசம் போயிருச்சா? உங்க சொத்து அந்நியர் வசம் போயிருச்சா? உங்களுக்கு வர வேண்டிய வேலை அந்நியர் வசம் போயிருச்சா? உங்களுக்கு வர வேண்டிய உரிமை, உங்களுக்கு வர வேண்டிய பங்கு, உங்களுக்கு வர வேண்டிய
மேன்மை, உங்களுக்கு வர வேண்டிய கனம், உங்களுக்கு வர வேண்டிய மதிப்பு, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு எது அந்நியர் வசம் போனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுதந்திரம் இனி அந்நியர் வசம் திரும்புவதில்லை. காரணம், உன் சுதந்திரத்தின் மேல் இருக்கிற கொடுங்கோலை நான் உடைத்து போடுவேன். உன் கொடுங்கோல் நிலைத்து நிற்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வரும். நீங்களும் வரும்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் நம்புகிறது அவராலே வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கடந்த 11 மாதங்களா, கடந்த சில வருஷமா எதெல்லாம் கொடுங்கோலுக்கு கீழே அந்நியர் வசம் போச்சோ, அந்நியர் வசம் போச்சோ, திரும்ப வரப்போகுது, திரும்ப வரப்போகுது, தாண்டி வரப்போகுது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நீங்க நல்லா ரிசீவ் பண்ணுங்க, நல்லா ரிசீவ் பண்ணுங்க. கொடுங்கோல் இனி நிலைத்திருக்காது. என் சந்ததியின் மேல கொடுங்கோல் நிலைத்திருக்காது. அந்த கொடுங்கோல் விலகி போக போகிறது. நான் சொல்றேன், கொடுங்கோல் விலகி போயிருச்சுன்னா என் சுதந்திரம் என்கிட்ட திரும்பி வந்துடும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, எசேக்கியேல் 35:15. இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே. மறுபடியும் வாசிங்க, இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே. புலம்பல்ல வாசித்தோம், உன் சுதந்திரம் அந்நியர் வசமா என்ன செஞ்சு போயிருச்சு. இங்க வாசிக்கிறோம், உன் சுதந்திரம் பாழா போச்சு. காரணம், ஏதோ ஒரு கொடுங்கோல் நிலைத்திருக்கிறது. ஏன் குடும்பத்துக்குள்ள சண்டை, ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏன் குடும்பத்துக்குள்ள பிரிவினை, ஏன் நிம்மதி இல்ல, ஏன் சமாதானம் இல்ல, ஏன் சுதந்திரம் பாழா போச்சு. ஒரு காலத்துல நல்லா தானே இருந்துச்சு. இந்த இஸ்ரவேல் ஒரு காலத்துல நல்லா தானே இருந்துச்சு. ஆனா இப்ப ஏன் பாழா போச்சு? அது பாழா போனதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கொடுங்கோல் விலகாம இருந்துச்சு. கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன் சுதந்திரம் ஒரு நாளும் பாழாய் போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புறீங்களா? 3 சுதந்திரம் அப்படின்னா யாராரு? 1 நானு, 2 எனக்குரிய பிள்ளைங்க, என் குடும்பம், என்னுடைய இடம், 3 என் பிள்ளைங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுதந்திரம் ஒருவேளை பாழா போயிருந்தாலும் இந்த மாதம் சில கொடுங்கோல் உன்னை விட்டு விலகி போக செய்ய போகிறேன். பாழாய் போன உன் சுதந்திரம் திரும்ப கட்டப்பட போகிறது, திரும்ப கட்டப்பட போகிறது. பாழாய் போன உங்க சுதந்திரத்தை கர்த்தர் பழுது பார்த்து தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை திரும்ப கட்டி எழுப்பினது போல உன் கூடாரத்தை, உன் குடும்பத்தை, உன் சுதந்திரத்தை கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்ப போகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், கொடுமை கொடுங்கோல் விலகி போக கொடுங்கோல் இனி நிலை நிற்பது இல்லை. இந்த 2 வார்த்தையை மறந்துடாதீங்க. கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம், நீங்களும் நானும் யாராயிருக்கிறோம்? யாராயிருக்கிறோம்? நீதிமான்களாயிருக்கிறோம். ஒருவருடைய கீழ்ப்படிதல் என்னை நீதிமானாய் மாற்றினது. ஒருவருடைய மீட்பு என்னை நீதிமானாய் மாற்றினது. தோத்திரம். அவர் என்னை முன்குறித்தார், அவர் என்னை அழைத்தார், அவர் என்னை நீதிமானாக்கினார், அவர் என்னை மகிமைப்படுத்துவார். நீதிமானுடைய சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார். நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும். நீதிமானுடைய சந்ததி கைவிடப்படாதிருக்கும். அப்பத்திற்காக அங்கே என்ன செய்யாது? அலைஞ்சி தெரியாது. நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற 5வது தீர்க்கதரிசனமான வார்த்தை, நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல கொடுங்கோல் நிலைத்திராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், சில பிரச்சனைகள் விலகி போக போகிறது.
எது உங்ககிட்ட இருந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணதோ நம்புங்க நம்புங்க, அது விலகி போக போகிறது. அது விலகி போக போகுது. நான் சொல்றேன், நீங்க போறதுக்கு முன்னாடியே அந்த நிழல் விலகி போனது போல இந்த இடத்தை விட்டு நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உன் வீட்டில் இருக்கிற சில அந்நிய சாதிகள், சில அந்நிய நுகங்கள் இப்பொழுது விலகி போவதாக. உங்களுக்கு தெரியும் எது பாழாய் போய் கிடக்கிறது, எது அந்நியர் வசம் இருக்கிறது. இது ரெண்டு கேள்வியோட ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புறேன். எது பாழாக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது, எது அந்நியர் வசம் இருக்கிறது. ஒருவேளை உங்க கணவர் பாழாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரா? உங்க மனைவி, உங்க பிள்ளைகள் பாழாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களா? உங்க சம்பாத்தியம், உங்க பிசினஸ், உங்க பணம், உங்க பொருளாதாரம் பாழாக்கப்பட்ட நிலைமையில, அழிந்து போகிற நிலைமையில அந்நியர் வசம் உலகத்தில் இருக்குதா? உலகத்தில் இருக்குதா? கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, பாழாய் போன என் சுதந்திரத்தை மறுபடியும் மீட்டு கொண்டு வாங்கப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்நியர் வசம் போன என் சுதந்திரம் திரும்பி என்கிட்ட வரட்டும். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்கள் சுதந்திரம் பாழாய் போய்விடக்கூடாது. உங்க சுதந்திரம் அந்நியர் வசம் போய்விடக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமானுடைய சந்ததியின் மேல் கொடுங்கோல் நிலைத்திருக்காது. எகிப்தின் கொடுங்கோலை உன்னை விட்டு விலகச் செய்வேன். பாழாய் போன உன் சுதந்திரம் மறுபடியும் பரிசுத்தமாக்கப்படும். அந்நீர் வசமாய் போன உன் சுதந்திரம் திரும்ப உன் வசமாய் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உனக்கு சொந்தமாய் மாறும். உனக்கு சொந்தமாய் மாறும். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். உங்க பிரேயரை கூட்டுங்க. ஆட்டை எப்படியாவது எஸ்கேப் பண்ணி கொண்டு வாங்க. லோத்துவை எப்படியாவது காப்பாற்றுவதற்கு உங்க பிரேயரை கூட்டுங்க. உங்க விசுவாசத்தை கூட்டுங்க. நான் சொல்லுகிறேன், கொடுங்கோல் விலகி போக போகுது. அது எத்தனை வருஷம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. கடந்த 11 மாசமும் கொடுங்கோலுக்கு கீழே இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுங்கோல் நிலைத்திராது விலகி போகும். யாராவது இந்த மாதத்துல உங்க சர்ச்சில் என்ன பிரசங்க கேட்டாங்கன்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. கொடுங்கோல் நிலைத்திராது விலகி போகும். என் சந்ததியின் மேல் கொடுங்கோல் நிலைத்திராது விலகி போகும். என் சந்ததியின் மேல் கொடுங்கோல் நிலைத்திராது. எனக்கு தெரியும், இந்த ஆராதனை நேரத்தில் உங்க சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அது விலகி போக போகிறது. சில எலும்பு சம்பந்தப்பட்ட, சில ஷோல்டர் சம்பந்தப்பட்ட, சில நெஞ்சு வெளி, சில வயிற்று பகுதியில், சில ரத்த சம்பந்தப்பட்ட சில கொடுங்கோல் இப்பொழுது சபையை விட்டு அது தூரமாய் போக போகிறது. எகிப்தின் கொடுங்கோல். நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியானுடைய இந்த ரத்தத்துக்கு முன்னாடி, ஆட்டுக்குட்டியானுடைய இந்த ரத்தத்துக்கு முன்னாடி எகிப்தின் கொடுங்கோல் நிற்காது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், இந்த ரத்தம் ஆண்டவருடைய சுதந்திரமாய் இருக்கிற உங்க மேல பூசப்பட்டபடியினால், கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறபடியினால், இந்த ரத்தத்துக்கு முன்னாடி எகிப்தின் கொடுங்கோல் நிலைத்து நிற்காமல் விலகி போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்.